வணக்கம். உள்ளது உள்ளபடிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் தொழில் வளர்ச்சியில் பின்தங்கியதாக கருதப்படுவதால் கடந்த மே மாதம் 7ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா விதி எண் 110 கீழே சட்டமன்றத்தில் ஒரு அறிக்கையை வாசித்தாங்க. அந்த அறிக்கையின்படி தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களான புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்கள்ல தொழில் பூங்காக்களும் தொழிற்சாலைகளும் அமைக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சாங்க. அதன்படி பல்வேறு தரப்பினரும் அதற்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தாங்க. காரணம், தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்கள் என்பது தொழில் வளர்ச்சியில மிகப்பெரிய அளவில் பின்தங்கி இருக்கிறது. இந்த தொழிற்பூங்காக்கள் அங்கே வருவதன் மூலமாக அது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தொழில் புரட்சி அங்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அவர்கள் கருதினார்கள். ஆனால் புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகள் இதனை கடுமையாக எதிர்த்தார்கள். காரணம், 2000 ஏக்கர் அளவுக்கு புதுக்கோட்டையில் தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு அங்கு வெளியானது. இந்த 2000 ஏக்கர் நிலமும் அரசு தரிசு நிலங்களாக இல்லாமல் அரசினுடைய, அதாவது மக்களுடைய விவசாய நிலங்களாக இது கைப்பற்றப்படும் என்ற அச்சம் விவசாயிகளுக்கு எழுந்தது. இதனால்தான் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இதற்கு மிக முக்கியமான காரணமாக அவர்கள் சொல்வது, ஏற்கனவே புதுக்கோட்டை மாவட்டம் என்பது வறட்சி பாதித்த ஒரு பகுதி. இங்கே விவசாயம் முற்றிலும் அத்து போகக்கூடிய நிலைமையில் இருக்கும்போது விவசாய நிலங்களை எதற்காக கைப்பற்ற வேண்டும்? ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள் பல்லாயிரக்கணக்கில் ஏக்கர் நிலங்களை அவர்கள் கையகப்படுத்தி வைத்திருக்கும் போது அரசு அந்த நிலங்களை அவர்களிடமிருந்து மீட்டு இந்த திட்டத்திற்கு அதை பயன்படுத்த வேண்டும் என்பது விவசாயிகளுடைய கோரிக்கையாக இருக்கு. இந்த பிரச்சனையை தான் நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக இந்த பிரச்சனை பற்றிய ஒரு சிறிய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் தொழில் வளர்ச்சியில் பின்தங்கியுள்ளதாக கருதப்படும் நிலையில் கடந்த ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி முதலமைச்சர் ஜெயலலிதா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பல்வேறு தொழில் வளர்ச்சி திட்டங்களை அறிவித்தார். இதன்படி சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் தொழில் பூங்காக்களும் தொழிற்சாலைகளும் அமைக்கப்படும். இதற்கான நிலத்தை சிப்கோ எனப்படும் மாநில தொழில் மேம்பாட்டு நிறுவனம் பாதி விலைக்கு வழங்கும். இதனால் சிப்கோவிற்கு ஏற்படும் இழப்பீடை தமிழக அரசே ஏற்கும் என அறிவிக்கப்பட்டது. தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் பெரிய அளவில் வளர்ச்சியடையும் என்பதால் இதற்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவு அளித்தனர். ஆனால் புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகள் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். புதுக்கோட்டையில் 2000 ஏக்கரில் அமையவுள்ள தொழிற் பூங்காவிற்காக அம்மாவட்டம் குன்றாண்டார் கோவில் ஒன்றியத்தைச் சேர்ந்த பலையூர், நல்லபுடையான்பட்டி, வத்தனாக்கோட்டை, தெம்மாவூர், சின்ன ஊரணிப்பட்டி, ரவுசாப்பட்டி விவசாய நிலங்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர். காய்ந்து போன கண்மாய், வறண்டு போன வாய்க்கால், 450 அடிக்கும் கீழே நீர்மட்டம் என இயற்கை கைவிரித்த நிலையில் விவசாய நிலங்களை கையகப்படுத்தினால் புதுக்கோட்டையில் விவசாயம் அத்துப்போகும் என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் தோல் தொழிற்சாலைகள் இங்கு அமைக்கப்பட உள்ளதால் விவசாயத்திற்கு தகுதியற்ற பூமியாக புதுக்கோட்டை மாறும் அபாயமும் இருப்பதாக கூறுகின்றனர். ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள் சிலர் அரசின் புறம்போக்கு நிலங்களை ஆக்கிரமித்து வைத்திருப்பதாக குற்றம் சாட்டும் விவசாயிகள் அந்த நிலங்களை அடையாளம் கண்டு அரசு கையகப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாய நிலங்களை கையகப்படுத்தக்கூடாது என போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் களமிறங்கி உள்ளதால் பிரச்சனை தீவிரமடைந்திருக்கிறது. வேளாண் கல்லூரிகள் தொடங்க உத்தரவிட்டுள்ள முதலமைச்சர் விவசாயத்தை காக்க இந்த பிரச்சனையில் உடனே தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கை. தமிழ்நாடு அரசு இந்த பிரச்சனையை தீர்க்க நடவடிக்கை எடுக்குமா? விரிவாக பேச இருக்கிறோம். அதற்காக அரங்கத்திற்கு நம்மோடு விவசாயிகள் சங்க மாவட்ட தலைவர் கணபதி திருச்சியிலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் இணையிருக்கிறார். புதுக்கோட்டையிலிருந்து களத்திலிருந்தே தகவலை தருவதற்காக செய்தியாளர் சுந்தர் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சுந்தர். இந்த பிரச்சனை பற்றிய ஒரு சிறிய புள்ளி விவரத்தை முதலில் பார்க்கலாம். புதுக்கோட்டை விளைநிலங்கள், நன்சை நிலம் 1,08,000 ஹெக்டேர் அளவிற்கு புதுக்கோட்டையில் நன்சை நிலம் இருக்கிறது. புஞ்சை நிலம் 1,25,000 ஹெக்டேர் அளவிற்கு இருக்கிறது. தேர்வு செய்யப்பட்ட கிராமங்கள், இந்த தொழிற் பூங்காவிற்காக தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் தேர்வு செய்திருக்கக்கூடிய கிராமங்கள் குன்றாண்டார் கோவில் என்று இருக்கக்கூடிய அந்த ஒன்றியத்தைச் சேர்ந்த பலையூர், நல்லபுடையான்பட்டி, வத்தனாக்கோட்டை, தெம்மாவூர், சின்ன ஊராணிப்பட்டி, ரவுசாப்பட்டி, காரடிவயல் இவை அனைத்துமே விவசாய நிலங்கள் தான் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றன. பாப்புடையான்பட்டியும் வடுதாவூரும் கூட விவசாய நிலங்கள் தான். மேலும் விவசாயிகளின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது என்றால், விவசாய நிலங்களை கையகப்படுத்தக்கூடாது,
தொழில்களை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். அதாவது தொழிற்பூங்காவில் என்னென்ன மாதிரியான தொழிற்சாலைகள் வரப்போகிறது என்பதை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று விவசாயிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் அளவிற்கு நிலங்களை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள். அந்த பகுதிகளை அரசு உடனடியாக மீட்டு அங்கே தொழிற்பூங்காவை தொடங்க வேண்டும். விவசாய நிலத்திலே கை வைக்க கூடாது என்பது விவசாயிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தொழிற்பூங்காவின் நோக்கம் என்பது மிகப்பெரிய நல்ல நோக்கமாக இருக்கிறது. அதாவது தொழில் வளர்ச்சியை பெருக்குதல். தென் மாவட்டங்கள் தொழில் வளர்ச்சியில் மிகவும் பின்தங்கி இருப்பதாக கருதப்படுவதால் அங்கு இந்த தொழிற்பூங்கா வருவதன் மூலமாக மிக பெரிய அளவிற்கு தொழில் வளர்ச்சி ஏற்படும். வேலை வாய்ப்புகள் அதிகமாக உருவாகும். படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். உற்பத்தி துறையில் 22 விழுக்காடு வளர்ச்சியை நம்மால் பெருக்க முடியும். வாழ்க்கை தரம் ஆட்டோமேட்டிக்கலா உயரும். தொழிற்பூங்காவால் கிடைக்கும் சலுகைகள் என்ன? சிப்காட் நிறுவனத்தால் 50% மானிய விலையில் நிலம் ஒதுக்கீடு செய்யப்படும். அந்த நிறுவனங்களுக்கு சிப்காட் நிறுவனம் 50% மானிய விலையிலே நிலத்தை கொடுக்கும். அதற்கு இழப்பீடாக தமிழக அரசே அந்த 50%க்கான இழப்பீடை தமிழக அரசு கொடுக்கும். நிலம் பத்திரப்பதிவுக்கான முத்திரைத்தாள் கட்டணத்தில் 100% விலக்கு அளிக்கப்படும். தமிழக அரசு இதனை செய்து கொடுக்கிறது. மூலதன மானியமாக 1.5 மடங்கிலிருந்து 2 மடங்காக மூலதன மானியம் அதிகரிக்கப்படுகிறது. தொழிற்சாலைகளுக்கு தேவையான அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளையும் தமிழக அரசே உருவாக்கி தரும். மதிப்பு கூட்டிய வரி அடிப்படையிலான சலுகைகள் பெற குறைந்தபட்ச முதலீட்டு தொகை 10 கோடி ரூபாயாக குறைக்கப்படும். இதுபோன்ற பல்வேறு சலுகைகளை தமிழக அரசு இந்த தொழில் புரட்சிக்காக செய்திருக்கிறது. இது பற்றி விரிவாக பேசலாம். முதலில் நம் களத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர் சுந்தரிடம் கேட்கலாம். சுந்தர், வணக்கம். இந்த பிரச்சனையை விவசாயிகள் எப்படி பார்க்கிறார்கள்? இந்த தொழிற்பூங்காவிற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் என்பது விவசாய நிலங்கள் தானா? சுந்தர், உங்கள் பார்வையை சொல்லுங்கள். கண்டிப்பாக புதுக்கோட்டை மாவட்டம் என்பது வானம் பார்த்த பூமியாகும். இங்கு விவசாயமும் மீன்பிடி தொழிலும் தான் பிரதான தொழில். அது தொழிற்சாலை என்பது கிடையாது. கடந்த 2013ஆம் ஆண்டு சட்டசபையில் 110 விதியின் கீழ் தமிழக முதல்வர் புதுக்கோட்டைக்கு தொழில்பேட்டை அமைக்கப்படும் என்ற அறிவித்தவுடன் விவசாயிகள் உட்பட அனைவருமே மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்தனர். ஆனால் தொழில் புரட்சி ஏற்பட்டு புதுக்கோட்டை மாவட்டம் வளம் செழிக்கும் மாவட்டமாக மாறும் என்ற நிலையில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியோடு இருந்தனர். ஆனால் தற்போது அதிகாரிகள் கிட்டத்தட்ட ஒரு ஆய்வு பணிக்கு என்று கடந்த 2 மாதத்திற்கு முன்பு ஒரு 3 இடங்களை புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொழில்பேட்டை அமைப்பதற்கு 3 இடங்களை தேர்வு செய்தனர். அதில் குறிப்பாக குன்னடார் கோவில் ஒன்றியத்தில் பகுதியில் பழையூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஒரு 10 கிராமங்களை தேர்வு செய்து அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 ஏக்கர் பரப்பளவில் ஒரு ஆய்வு பணியை மேற்கொள்வதற்காக வந்தனர். இதே போல கந்தரக்கோட்டை பகுதியிலும் ஒரு ஆய்வு பணிக்காக தொழில்பேட்டைக்காக இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இது எல்லாமே அனைத்துமே விவசாயம் தற்போது மாவட்டத்தில் பொய்த்திருந்தாலும் இந்த பகுதியில் அதிக அளவு விவசாயம் என்பது நடந்து வருகிறது. ஏனென்றால் மாவட்டத்தின் மற்ற பகுதிகளில் 600 அடி கீழே தான் நிலத்தடி நீர் கிடைக்கிறது. இந்த பகுதியில் அதாவது அரசு தொழில்பேட்டை அமைப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இடத்தில் 300 அடி 250 அடி 300 அடி கீழே நிலத்தடி நீர் அதிகமாக கிடைப்பதால் இங்கு விவசாயம் நல்ல நிலையில் உள்ளது. எனவே விவசாய நிலங்களை கையகப்படுத்தக்கூடாது. கையகப்படுத்தாமல் இந்த திட்டங்களை எப்படி நிறைவேற்ற வேண்டுமோ அதை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. இருக்கிறோம். சுந்தர், தொடர்ந்து பேசலாம். தொடர்ச்சியாக விவசாயிகள் சங்க மாவட்ட தலைவர் கணபதி நம்மோடு இணைகிறார் திருச்சியிலிருந்து. வணக்கம் திரு கணபதி. நீங்க சொல்லுங்க, இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் என்பது திருச்சிக்கு மிகவும் அருகில் இருக்கக்கூடிய மாவட்டம். இந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையில் விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறதா? கணபதி வணக்கம். இப்ப இந்த புதுக்கோட்டை மாவட்டம் என்பது இப்ப சுந்தர் சொன்ன மாதிரி ஒரு முற்றிலும் விவசாயம் சார்ந்த ஒரு மாவட்டம். அதிலும் இந்த நிலம் கையகப்படுத்தக்கூடிய இந்த குளத்தூர் தாலுகாவில் உள்ள இந்த தெம்மாவூர் கிராமம், வத்தனாங்கோட்டை, பழையூர் இந்த பகுதிகள் ஒரு நல்ல பள்ளத்தாக்கான நல்ல விவசாயம் விவசாயம் சார்ந்த ஒரு பகுதி. இந்த பழையூர் கிராமம் என்பது இந்த பகுதியிலிருந்து ஒரு நல்ல பள்ளத்தாக்கான பல்வேறு விவசாயத்தினுடைய அடிப்படை தொழிலாக கொண்ட விவசாயிகள் வாழ்கின்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் கிட்டத்தட்ட 300 அடி 250 அடி ஆழ்குழாய் கிணறுகள், கிட்டத்தட்ட 99 ஆழ்குழாய் கிணறுகள், ஒரு 45 திறந்தவெளி கிணறுகள் மூலமாக நல்ல முறையிலே விவசாயம் செய்து வருகிறார்கள். அதை சார்ந்த நல்லப்படையாம்பட்டி, ராவுசாப்பட்டி, பழையூர், சின்ன ஊரணிப்பட்டி, வடுதாவயல் போன்ற குக்கிராமங்களை சேர்ந்த விவசாயிகளும் இருக்கிறார்கள். ஆனாலும் இந்த பகுதியில எந்த விதமான தொழில் வளமும் இல்லை என்பதை நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். இருந்தாலும் எங்களுடைய விவசாயிகளுடைய கோரிக்கை என்னவென்றால், இந்த கிராமங்களில் விவசாயம் செய்ய முடியாமல் மரங்கள் சாகுபடி செய்யப்பட்டிருக்கின்ற அல்லது தைல மரங்கள் சாகுபடி செய்யப்படுகின்ற நிலங்களை தொழிற்பூங்காவிற்காக கொடுப்பதில் விவசாயிகளுக்கு எந்த விதமான ஐயப்பாடும் இருக்காது, அவர்களுக்கு ஆட்சேபனையும் இருக்காது.
ஆனால் இந்த பழையூர், நல்லப்படையாம்பட்டி, சின்ன உரணிப்பட்டி போன்ற குக்கிராமங்களுடைய அருகாமையில், அவர்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் 10 அடி தூரத்தில் இருக்கின்ற அவர்களுடைய பூர்வீகமான வாழ்வாதாரமான நல்ல வளமான மண்ணுள்ள நிலங்களை, நல்ல விளைச்சல் தரக்கூடிய நிலங்களை அவர்கள் பல கோடி ரூபாய் வங்கிகளிடமிருந்து கடன் பெற்று கிராமங்களில் கிணறுகள் வெட்டி, அந்த கிணற்றிலிருந்து பம்பு செட்டுகள், மின்சார மோட்டார், டிராக்டர் போன்ற கருவிகள் எல்லாம் அந்த விவசாயிகள் பெற்று அந்த கடனையும் அந்த நிலத்தின் விவசாயத்தின் மூலமாக அடைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கின்ற கிட்டத்தட்ட ஒரு 1500 மக்கள் வசிக்கின்ற ஒரு 700 ஏக்கர் நிலத்தை மட்டும்தான் இந்த விவசாயிகள் ஆட்சேபனை செய்கிறார்களே தவிர இதர இடங்களை அந்த விவசாயிகள் எடுத்துக்கொள்வதையோ அல்லது அரசாங்கத்தினுடைய நிலத்தை அந்த விவசாயிகள் ஆட்சேபனை செய்யவில்லை. மற்றும் அந்த கிராமத்தில் உள்ள அவர்களுடைய பட்டா நிலமான புஞ்ச நிலங்களிலும் இந்த மரங்கள் வளர்க்கக்கூடிய, தைல மரங்கள் வளர்க்கக்கூடிய நிலங்களை அவர்கள் கொடுப்பதற்கும் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. அதே போல பல கார்ப்பரேட் நிறுவனங்கள், கலைமகள் சபா, மேக்ஸ் போன்ற கம்பெனிகள் வாங்கி அங்கே தனிசாக போட்டிருக்கின்ற நிலங்களை அந்த தொழிற்பேட்டை வருவதிலும் இந்த விவசாயிகளுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. அதே போல இதற்கு பக்கத்தில் இருக்கின்ற கொப்பம்பட்டி அந்த பகுதிகளில் கூட, மங்கனூர் பகுதிகளில் கூட இது போன்ற ஒரு ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் மரங்கள் சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி நிலங்களில் கூட இந்த தொழிற்பேட்டை அமைப்பதில் எந்த விதமான விவசாயிகளுக்கோ அல்லது இந்த பகுதி மக்களுக்கோ எந்த விதமான வாய்ப்பும் இல்லை, எதிர்ப்பும் இல்லை. அரசு சிப்கோ என சொல்லப்படக்கூடிய ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் அது வைத்திருக்கக்கூடிய அரசு புறம்போக்கு நிலத்தை தான் கையகப்படுத்தியிருப்பதாக அரசு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஆனால் நீங்க விவசாயிகள் யூஸ் பண்ணக்கூடிய விவசாய நிலங்களை கையகப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. இதுல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கிறது கணபதி? உண்மை. இந்த பழையூர் என்ற கிராமத்தினுடைய அருகாமையில் இருக்கின்ற கிட்டத்தட்ட ஒரு 300 ஏக்கர், அந்த பழையூருக்கு மேற்கு பகுதியில் இருக்கின்ற ஒரு 300 ஏக்கர் நஞ்சை புஞ்சை நிலங்களை ஒரு சிறிய குளம் உள்பட, வாவாசி குளம் என்ற ஒரு சிறிய குளம், 30 ஏக்கர் அந்த குளத்தினுடைய பரப்பளவு, அதனுடைய பாசன நஞ்சை கிட்டத்தட்ட 90 ஏக்கர் இருக்கிறது. அதே மாதிரி மாணிக்கம் குளம் என்ற ஒரு சிறிய குளம், அந்த குளத்தினுடைய பாசனம் 20 ஏக்கர் இருக்கிறது. எருமை பள்ளம் என்ற ஒரு ஆடு மாடுகள் தண்ணீர் குடிக்கக்கூடிய பள்ளம், அதற்கு பக்கத்தில் இருக்கின்ற நிலங்கள், நல்லப்படையாம்பட்டி விவசாயிகள், நல்லப்படையாம்பட்டியினுடைய மேற்கு பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள், அதே போல ராவுசாப்பட்டிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய விவசாயிகள், இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்துறை பழையூர் கிராமத்தை சுற்றி ஒரு கிராமம், ஒரு சிறிய கிராமம் பழையூர் என்ற ஒரு கிராமம், அந்த கிராமத்தை சுற்றி இருக்கின்ற பட்டா நிலங்கள் கிட்டத்தட்ட ஒரு 500 ஏக்கர் நிலங்களை, நஞ்சை புஞ்சை நிலங்களை இந்த தொழிற்பூங்காக்காக கையகப்படுத்துகிறார்கள். அதை மட்டும்தான் இந்த விவசாயிகள் ஆட்சேபிக்கிறார்களே தவிர இதர அரசு புறம்போக்கு நிலங்களையோ அல்லது புஞ்சை நிலங்கள், எந்த விவசாயமும் இல்லாமல் மரங்கள் வளர்க்கக்கூடிய, தைல மரங்கள் வளர்க்கக்கூடிய புஞ்சை நிலங்களை எடுப்பதற்கு நிச்சயமாக இந்த விவசாயிகள் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை. எங்களுடைய முழுமையான கோரிக்கை, இந்த பயன் தரக்கூடிய நிலத்தை மட்டும் விட்டுவிடுங்கள், இதர நிலங்களை எடுத்து நிச்சயமாக ஒரு நல்ல தொழிற்பேட்டையை கொண்டு வாருங்கள், எங்களுடைய பகுதியினுடைய முன்னேற்றத்திற்கு அரசாங்கம் உதவுங்கள் என்றுதான் எங்களுடைய விவசாய சங்கங்கள், எங்களுடைய விவசாயிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம் திரு தளபதி. மீண்டும் சுந்தரிடம் செல்லலாம். சுந்தர், இப்ப இந்த விவசாய நிலங்கள் கையகப்படுத்ததா சொல்றாங்க. இப்ப அந்த மாவட்டம் என்பது தொழில் வளர்ச்சியில மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய மாவட்டம். தொழில் பூங்காக்கள் வருவது அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு மிகவும் நல்ல ஒரு விஷயம் தானே. அதை அந்த மக்கள் எப்படி பாக்குறாங்க? தொழில் பூங்காவை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் சுந்தர்? கண்டிப்பா தமிழக முதல்வர் அறிவிச்ச உடனேயே தொழில் வளர்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்டம் முன்னேறும் என்றுதான் அனைத்து தரப்பு மக்களுமே நினைத்திருந்தார்கள். ஆனால் தற்போது அரசு அதிகாரிகள் கடந்த 2 மாதத்திற்கு முன்பு விளைநிலங்களையும், அதாவது விவசாயிகளுக்கு வைத்துள்ள விளைநிலங்களையும் ஆய்வு பணிக்காக குருண்டார் கோயில் பகுதிக்கு வந்தபோது பொதுமக்கள் அவர்களை சிறைப்பிடித்து, அதிகாரிகள் ஆர்டிஓ உள்ளிட்ட அதிகாரிகளை சிறைப்பிடித்த சம்பவம் நடந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நந்தரகோட்டை பகுதியிலும் குருண்டார் கோயில் அனைத்து பகுதி விவசாயிகளும் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட சம்பவமும் புதுக்கோட்டையில் நடந்துள்ளது. இது தற்போது இந்த அவங்க விவசாய தரப்பில் சொல்லும் போது எங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்காக தொழில் பூங்கா அமைப்பதற்கு எந்த விதமான ஆட்சேபையும் இல்லை. ஆனால் விவசாய நிலங்களை கையகப்படுத்தாமல் அரசு நிலங்கள் எவ்வளவோ ஏக்கர் பரப்பளவில் அரசு நிலங்கள் உள்ளது. அதில் விவசாயிகள் விவசாய நிலங்களை விட்டுவிட்டு மற்ற இடங்களில் தொழில் பூங்கா அமைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதுதான் விவசாயிகள் தரப்பில் கோரிக்கையாக உள்ளது. தற்போது இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக தமிழக விவசாய சங்கத்தை சேர்ந்த இந்திய விவசாய சந்தைவரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளருமான செங்கோடன் தான் அவரிடமே கேட்போம். சார், இப்ப இந்த திட்டத்தை எதற்காக விவசாயிகள் எதிர்க்கிறீங்க? இந்த திட்டத்தால புதுக்கோட்டை மாவட்டம் வறட்சியான மாவட்டம், தொழில் வளர்ச்சியில் முன்னேறணும்னா தொழிற்பேட்டை இது போல தொழிற்பேட்டைகள் வந்தால்தான் தொழில் வளர்ச்சி முன்னேறும். ஆனால் ஏன் இதற்கு இந்த திட்டத்தை விவசாயிகள் எதிர்க்கிறீங்க?
வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கு தொழிற்சாலை அவசியம், அது எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் விவசாயத்தை வேட்டு வைத்துவிட்டு இன்னொரு வேலைவாய்ப்பு என்பது சாத்தியமல்ல. இந்த விவசாயிகளை பொறுத்தவரை இதுதான் இவருடைய வாழ்வாதாரம், இதுதான் உயிராக கருதுகிற விவசாய தொழில். இந்த நிலங்களை சென்று பார்த்தால் தெரியும், கரும்பு, வாழை, மற்ற இதர பயிர்கள் விளையக்கூடிய நல்ல மண்வளமிக்க பகுதி. இந்த இடத்தை மாவட்ட நிர்வாகம் எந்தவித முன்னறிவிப்பு இல்லாமல், விவசாயிகளிடத்தில் முன்னறிவிப்பு இல்லாமல் தன்னிச்சையாக தாந்தோந்தித்தனமாகவே இந்த நிலத்தை கையகப்படுத்த மாவட்ட நிர்வாகம் முயற்சிக்கிறது. அதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். அதே வேளையில் மத்திய அரசும் மாநில அரசும் கையாளுகிற விவசாய கொள்கை என்பது இவர்களை பாதுகாக்காமல் இவர்களை கிராமங்கள் விட்டு நகரங்கள் நோக்கி விரட்டுவதற்கான ஒரு கொள்கைதான் இந்த மத்திய அரசும் மாநில அரசும் கடைபிடிக்கிறது. அதனுடைய பகுதியாகத்தான் இன்றைக்கு பல ஆயிரம் ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி தனியாரிடம் ஒப்படைப்பது, தனியார்கள் வேலை தருவதாக சொல்லி அவர்கள் இந்த விவசாயிகளை ஏமாற்றுவது, இது பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை வறட்சியான மாவட்டம், விவசாயம் கொஞ்சம் பயிர் செய்கிற பகுதி என்பது இந்த பகுதிதான் அதிகமாக விவசாய நிலப்பகுதி இருக்கிறது. தொழிற்சாலை, தொழிற்பூங்கா என்று வருகிற போது என்ன மாதிரியான தொழிற்சாலை என்று அரசு விளக்கம் அறிவிக்கவில்லை. எது மாதிரியான தொழிற்சாலை என்பதை பற்றிய விவரம் வெளிப்படையாக அரசாங்கம் அறிவிக்கவில்லை. ஆனால் எங்களுக்கு கிடைத்த செய்தி என்னவென்றால், தோல் பதனிடும் தொழிற்சாலை என்பதற்காக மறைமுகமாகவே அதை வைத்துக் கொண்டு இந்த நிலத்தை கையகப்படுத்தி ஒப்படைக்க முயற்சிக்கிறார்கள். தோல் தொழிற்சாலை வந்தால் இதைவிட இன்னும் விவசாயிகளுக்கு, இந்த பகுதி வாழ் மக்களுக்கு மிகப்பெரிய அது ஒரு சோதனையாக அது அமையும். எனவே தோல் பதனிடும் தொழிற்சாலை என்பது அவசியமல்ல. அதற்கு மாற்றான தொழிற்சாலை என்பது மாவட்டத்தில் தரிசு நிலங்கள் ஏராளம் இருக்கிறது. இன்னும் ஆர்எஸ்பதியை போட்டு நிலத்தடி நீரை உறிஞ்சுகிற இந்த நடவடிக்கையை இந்த மாவட்ட நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. எனவே அரசாங்கத்திற்கு சொந்தமான வனத்தோட்டக் கழகம், ஆர்எஸ்பதி ஏக்கர்கள் நிறைய இருக்கிறது. அதையெல்லாம் கையகப்படுத்தி இந்த தொழிற்சாலையை கொண்டு வருவதற்கு முதலமைச்சர் ஆணையிட வேண்டும். குறிப்பாக இந்த பகுதி விவசாயிகளிடத்தில் ஒரு சென்ட் நிலம் கூட அவர்கள் கொடுக்க விருப்பம் இல்லை. விவசாயிகள் விருப்பம் இல்லாமல் அரசாங்கம் கையகப்படுத்த முயற்சிப்பது சட்டவிரோதம். இதை மத்திய அரசு திடீரென்று சட்டத்தை திருத்தி விவசாயிகளின் நிலத்தை பறிப்பதற்கு ஒரு மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அது விவசாயிகளுக்கு எதிரானது. குறைந்தபட்சம் ஒரு 80% விவசாயிகள் எதிர்ப்பு என்று சொன்னால் அந்த இடத்தை கையகப்படுத்தக்கூடாது என்பது ஏற்கனவே உள்ள சட்டம். ஆனால் இப்போது மோடி அரசு அதை 50% எதிர்ப்பு என்றாலே தொடர்ந்து பேசுறாங்க. விவசாயிகள் விவசாய தரப்பு சொல்லும் போது இந்த பகுதி தான் விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. இந்த பகுதியில் மாவட்டத்தில் விவசாயம் என்பது இந்த மாவட்டத்தில் மட்டுமே, இந்த பகுதியில் மட்டுமே நடப்பதாக விவசாயிகள் சொல்றாங்க. இதனால இந்த விளைநிலங்களை விட்டுவிட்டு மற்ற பகுதிகள், அதாவது அரசு புறம்போக்கு நிலங்களில் எவ்வளவு இருக்குது அதில் தொழிற்பேட்டை அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது விவசாயிகளின் கருத்தாக உள்ளது. சுந்தர், இந்த அரசு புறம்போக்கு நிலம் என்பது எங்க இருக்கிறது அந்த மாவட்டத்தில்? அதை அபகரிப்பதில், அதை கையகப்படுத்துவதில் அரசுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது சுந்தர்? கண்டிப்பா அரசு புறம்போக்கு நிலம் என்பது ஒரு 50% ரியல் எஸ்டேட் பொருட்களால் ஆங்காங்க அரசியல் செல்வாக்கு மிக்க மனிதர்களால் வளைத்து போடப்பட்டு ரியல் எஸ்டேட்டுகளாக மாறி வருகிறது. அந்த விளைநிலங்களை கையகப்படுத்தினாலே இந்த தொழிற்பேட்டை அமைப்பதற்கு எளிதாக இந்த பயனுள்ளதாக அமைப்பு என்பது விவசாயிகளின் கருத்தாக உள்ளது. அதை கையகப்படுத்துவதில் என்ன பிரச்சனை இருக்கிறது சுந்தர்? கண்டிப்பா இது ஆளுங்கட்சி துணையோடு தான் ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள் இதை கையகப்படுத்துறாங்க. இது மீண்டும் அரசை எடுப்பதற்கு ஆளுங்கட்சி தலையை குறுக்கீடு இருப்பதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுறாங்க. இது மாவட்டத்தில் பரவலாக, இந்த பகுதியில் மட்டுமல்ல மாவட்டத்தில் பரவலாக அரசு புறம்போக்கு நிலங்கள் எங்கெங்கு உள்ளதோ அதை அத்தனையுமே ரியல் எஸ்டேட் புரோக்கர்களாலும் அரசியல்வாதிகளாலும் அரசு அதிகார துணையோடு இந்த ஆக்கிரமிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் என்ற விவசாயிகளின் கருத்தாக உள்ளது. விக்ரம், தொடர்ந்து பேசலாம் சுந்தர். திரு தளபதி, உங்களிடம் மீண்டும் வருகிறேன். அரசு புறம்போக்கு நிலங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உண்மையில் அதிக அளவில் இருக்கிறதா? இந்த தொழிற்பூங்காவிற்கான தேவைக்கான அளவுக்கு அது இருக்கிறதா? அதை கையகப்படுத்துவதில் அரசுக்கான பிரச்சனை என்னவாக இருக்கிறது? கிட்டத்தட்ட புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய நிலப்பரப்பு 8 லட்சம் ஹெக்டர். அந்த 8 லட்சம் ஹெக்டர்ல 1,08,000 ஹெக்டர் நிலம் நஞ்ச நிலமாகவும், கிட்டத்தட்ட 1,25,000 ஹெக்டர் புஞ்ச நிலமாகவும், கிட்டத்தட்ட அரசாங்கத்தினுடைய புறம்போக்கு நிலம், கண்மாய், வாரி, வரத்து வாரிகள் போன்ற நிலங்கள் கிட்டத்தட்ட 2,25,000 ஹெக்டர் நிலம் இருக்கிறது. அது தவிர கல்லாங்குத்து,
வனத்தோட்ட கழகத்திற்கு வனத்துறைக்கு சொந்தமான நிலம் வனத்தோட்ட கழகத்துக்கு குத்தகைக்கு விடப்பட்ட நிலம் 25,000 ஹெக்டேர் உள்பட கிட்டத்தட்ட 8 லட்சம் ஹெக்டேர், சராசரியாக 8 லட்சம் ஹெக்டேர் இருக்கிறது. இந்த நிலங்களில் பல இடங்களில் அரசாங்கத்தினுடைய நிலமாக இருந்தாலும் சரி, தனிநபர்களுடைய நிலமாக இருந்தாலும் பல்வேறு தைல மரங்கள் வளர்க்கக்கூடிய பல இடங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திலே பல இடங்களில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் இருக்கிறது. ஏன் இந்த பகுதியில் கூட பல ஏக்கர் நிலம், 100 ஏக்கர் 200 ஏக்கர் 300 ஏக்கர் நிலம் பல தொழில் அதிபர்கள் கடந்த காலங்களில் இந்த கலைமகள் சபா, மேக்ஸ் சொத்து போன்றவர்கள் வாங்கி அதிலே தைல மரங்கள் நடப்பட்டிருக்கிறது. பல்வேறு பலன் இல்லாமல் தரிசாகவும் நிலங்கள் இருக்கிறது. அதுபோன்ற நிலங்களில் எடுத்து செய்வதை விடுத்து இங்கே ஒரு சிறிய கிராமத்திற்கு பக்கத்திலே அந்த பகுதி தான் பள்ளத்தாக்கான பகுதி. அங்குதான் நிலத்தடி நீர் நன்றாக இருக்கிறது, மண்ணினுடைய வளம் நன்றாக இருக்கிறது. அந்த கிராம மக்கள் நல்ல உழைப்பாளிகள். இந்த பகுதி, இந்த படையூர், அந்த ராவுசாப்பட்டி, நல்லப்படையாம்பட்டி, சின்ன உரணிப்பட்டி போன்ற பகுதிகளில் இருக்கின்ற மக்கள் காலங்காலமாக விவசாய தொழிலை செய்து வருகிறார்கள். இந்த விவசாய தொழிலை செய்து வருவதோடு அல்லாமல் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர்களுக்கு நிலத்தடி நீர் இருப்பதே தெரியாது. 30 ஆண்டுகளுக்கு முன்னர் புஞ்சை தானியங்களில் விவசாயம் செய்து வந்த மக்கள் இப்போதுதான் கிணறுகளை வெட்டி பம்பு செட்டுகளை வைத்து கடன் வாங்கி நல்ல விளைச்சலையும் விவசாயத்தையும் செய்கிறார்கள். அவருடைய குழந்தைகளை இப்போதுதான் படிக்க வைக்கிறதுக்கு ஆரம்பித்திருக்கிறார்கள். இது போன்ற ஒரு வளர்ச்சியின் துவக்கத்தில் இருக்கின்ற ஒரு நல்ல கிராமம், நல்ல மண்வளம், நல்ல விளைச்சல் கொடுக்கின்ற நல்ல கிராம மக்களை திடீரென்று அரசாங்கம் அந்த ஒரு பகுதியை மட்டும் எடுப்பது விவசாயிகளுக்கு பெரிய பேரிடியாக இருக்கிறது. இந்த தொழிற்சாலை வருவதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. அரசாங்கத்தினுடைய நிலம் மட்டுமல்ல, விவசாயிகளுடைய நிலமும் கொடுப்பதற்கு பல பகுதியிலே தரிசு நிலங்களாக இருக்கின்ற நிலங்களை அரசாங்கம் பல ஆய்வுகள் இருக்கின்றன. பல பகுதியில் ஒரு கிராமத்தில் அரசு புறம்போக்கு நிலங்கள் பல்வேறு ரியல் எஸ்டேட் புரோக்கர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறீர்கள். இது பற்றிய புகார்களை நீங்கள் தெரிவித்தீர்களா அதிகாரிகளிடம்? இல்லை, இதுல எல்லாருக்கும் எந்தெந்த நிலம் வகைப்பாடு எப்படி இருக்கின்றது என்பது சாதாரண விவசாயிகளுக்கு, சாதாரண மக்களுக்கு தெரிகின்ற விஷயம் அல்ல. ஒரு பகுதியில் ஒரு 50 ஏக்கர் நிலம் இருக்கிறது என்றால் அதில் ஒரு விவசாயி விவசாயம் செய்வதற்கு அவர் பட்டாத நிலம் 5 ஏக்கர் 10 ஏக்கர் இருக்கும். பக்கத்தில் ஒரு 5 ஏக்கரோ 2 ஏக்கரோ இருந்தால் அந்த விவசாயிகளுடைய புறம்போக்கு கூட சில விவசாயிகள் அவங்களுடைய சொந்த முறையில சாகுபடி செய்திருப்பார்கள். ஆனால் பல இடங்களில் நூற்றுக்கணக்கான ஏக்கர், இப்ப எங்க பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு 60-70 ஏக்கர் மாடு மேய்ச்சல் ஸ்தலம் இருக்கிறது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பல பேர் அதை ஆக்கிரமணம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அரசாங்கம் அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதே இல்லை. இது போன்று பல இடங்களில் ஒரு காடு இருக்கிறது, கோயில் காடு என்ற ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல 300 ஏக்கர் 400 ஏக்கர் நிலம் இருக்கும். அந்த இடத்துல பல பேர் 1 ஏக்கர் 2 ஏக்கர் ஆக்கிரமிப்பு செய்திருப்பார்கள். இது போன்று அரசாங்கம் பல இடங்களில் அந்த இடங்களை ஒரு எல்லைக்கல் இருக்காது. அந்த இடம் இது அரசாங்கத்தினுடைய என்பது தனிநபர்களுக்கு தெரிவதற்கான வாய்ப்பே இருக்காது. அது போன்ற இடங்களில் பலர் அதை மறைமுகமாக விற்று வாங்கி பலருடைய அனுபவத்திலே பல காலமாக இருந்து வரும். அந்த நிலம் புறம்போக்கு என்பது யாருக்கும் தெரிவதற்கு வாய்ப்பில்லை. அந்த அரசு அதிகாரிகளுக்கு மட்டும் தெரிகின்ற விஷயம். அது போன்ற விஷயங்களை எல்லாம் இந்த விவசாயிகளுக்கு தெரிந்திருக்கிறதுக்கு நியாயம் இல்லை. அது போன்ற இடங்களை, விவசாயிகளுக்கு தெரியாத இடங்களை அரசாங்க அதிகாரிகளை கொண்டு இந்த கிராமத்தில் எத்தனை ஏக்கர் அரசு புறம்போக்கு இருக்கிறது, அது எங்கெங்க இருக்கிறது என்பதை அவருடைய வரைபடத்தின் மூலமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் கண்டறிந்து அந்த இடங்களை நிச்சயமாக எடுப்பதற்கு முடியும். அதன் மூலமாக புதுக்கோட்டை மாவட்டம் தொழில் வளத்திலே பின்தங்கி இருக்கின்ற மாவட்டத்திலே நல்ல தொழில்களை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை விட்டுவிட்டு இந்த குக்கிராமம், வத்தலாங்கோட்டை, பழையூர், சின்ன உரணிப்பட்டி, ராவுசாப்பட்டி, நல்லப்படையாம்பட்டி, காரடி வயல் போன்ற இந்த கிராமங்களில் அந்த விவசாயிகளுடைய சொந்த வாழ்வாதாரத்தை எடுப்பதில் மட்டும்தான் பிரச்சனையை தவிர வேறு நிலங்களை எடுப்பதில் எந்த விதமான பிரச்சனையும் எந்த விவசாயிகளுக்கும் வராது. தொடர்ந்து பேசலாம் திரு தனபதி. தொழில் பூங்காக்கள் வருவதை நாங்கள் ஆமோதிக்கிறோம், ஆதரவளிக்கிறோம். ஆனால் விவசாய நிலங்களை கையகப்படுத்தாதீர்கள். அரசு புறம்போக்கு நிலங்கள் பல்வேறு ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள் கையிலே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றன. அதனை உடனடியாக மீட்டு அங்கே தொழில் பூங்காங்களை கொண்டு வாருங்கள் என்பதை விவசாயிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. உண்மையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொழில் பூங்காவிற்காக விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறதா? புதுக்கோட்டையில் தொழில் வளர்ச்சிக்காக விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்படுகிறதா? தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்போம். உள்ளதொடர்படிகள் சுந்தர், உங்ககிட்ட மீண்டும் வருகிறேன். புதுக்கோட்டை மாவட்டத்தில் விவசாய நிலங்களை அரசு அதிகாரிகள் கையகப்படுத்துகிறார்கள் என்ற விவசாயிகளின் குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு ஆதாரம் உள்ளது? ஏனென்றால் இது எதை வச்சு அவங்க கையகப்படுத்த போறாங்க அப்படின்னு விவசாயிகள் குற்றம் சாட்டுறாங்க. சுந்தர்,
கண்டிப்பா விக்ரம், கடந்த 2 மாதத்திற்கு முன்பு விவசாய நிலங்களை ஆய்வு பணிக்காக விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதற்காக முதல் கட்ட பணியாக ஆய்வு பண்ணுவதற்காக ஆர்டிஓ தலைமையில் இலுப்பூர் ஆர்டிஓ பூமியிலான தலைமையில ஒரு வருவாய்த்துறையினர் இங்க வந்தாங்க. அவர் அந்த அதிகாரிகளை சிறைப்பிடித்து மக்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் போராடினாங்க. இதனை தொடர்ந்து நடந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அவர்கள் அதிகாரிகள் அந்த இடத்தை அப்படியே ஆய்வு பண்ணாம அப்படியே திரும்பி போயிட்டாங்க. இதனை தொடர்ந்து கந்தர்கோட்டை பகுதியில் இதே நிலை நீடித்தது. இந்நிலையில தான் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1000 விவசாயிகள் முற்றுகை போராட்டத்தில் கடந்த மாதம் ஈடுபட்டு கைதுமானார்கள். கிட்ட 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கைது கூட ஆனாங்க. இந்த நிலையில தான் தற்போது விஸ்வரூபத்தில் இந்த பிரச்சனை குறித்து பேசுவதற்காக இந்த பாதிக்கப்பட்ட கிராமத்தைச் சேர்ந்த பழைய கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ஆரோக்கியசாமி நம்மிடம் உள்ள அவரிடமே கேட்போம். இந்த விவசாயிகள் விவசாய நிலங்களை கையகப்படுத்த போறாங்க, அரசு கையகப்படுத்த போறாங்கன்னு இதை வச்சு நீங்க பண்ணீங்க. விவசாய தொழில்பேட்டை அமைப்பதனால உங்களுக்கு எதுவும் சிக்கல் இருக்கா? எங்களுக்கு தொழில்பேட்டை அமைக்கிறதுல எந்த விதமான மறுப்பும் கிடையாது, சந்தோஷம் தான். எங்களுக்கு விளைநிலமான எங்க பகுதியில் உள்ள நிலத்தை எடுத்து தொழில் பூங்கா அமைக்கணும்னு சொல்றாங்க. அதுல எங்களுக்கு 100க்கு 100 யாருக்குமே ஒப்புதல் கிடையாது. எங்கேயே நல்லா தரிசு நிலங்கள் அரசுக்கு சொந்தமான இருந்துச்சுன்னா எடுத்து நடந்துட்டோம். எங்க இடத்த எடுக்க எங்களுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லை. அதை நாங்க மறுக்கிறோம், வன்மையா மறுக்கிறோம். நாங்க மாவட்ட ஆட்சியர், வருவாய் கோட்டாட்சியர் எல்லாத்தையும் எழுத்துப்பூர்வமாகவும் ஆயிரக்கணக்கான மக்கள் போய் நேரடியா மறுப்பு தெரிவிச்சு மறுத்திருக்கோம். அதெல்லாம் மீண்டும் இது பண்ணி அமைச்சர் ஆட்சியர் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு வன்மையா இதை தான் எடுப்போம்னு எடுக்கிறாங்க. அது எந்த விருப்பத்தில் எடுக்கிறாங்கன்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆட்சியர் விளைநிலங்களை கையகப்படுத்தக்கூடாது நீங்க சொல்லும் போது ஆட்சியர் என்ன பதில் சொன்னாரு? ஆட்சியர் ஆளும் அரசுக்கு சாதகமா தான் பதில் சொன்னார், தவிர விவசாயிகளுக்கு சாதகமா எந்த பதிலையும் எங்களுக்கு சொல்லல. நான் பலமுறை பல போராட்டத்தில் அவர் ஆட்சியர்கிட்ட பேசல, இது இடமே எங்களுக்கு சொந்தமானது, அரசுக்கு சொந்தமானது, உங்களுக்கு இது சொந்தமானு கேட்டாங்க. நானும் ஒரு 10-12 வரைக்கும் படிச்சிருக்கிறேன். அரசுக்கு எது சொந்தம், கனிம வளம் இருக்குதா, ஏதாச்சும் பெட்ரோலியம் இருக்குதா, அரசுக்கு தேவையான எந்த பொருள் இந்த மண்ணுல இருக்குது, விவசாயி தேவையான தண்ணியும் மண்ணு விளை மண்ணு இருக்குது எங்களுக்கு. இதுலதான் நாங்க விவசாயம் பண்ணி பிழைச்சிட்டு இருக்கோம். எங்க ஊர்ல யாரும் படிச்சா பட்டாதாரி கிடையாது, யாரும் அரசு வேலையில கிடையாது. எங்களுக்கு அரசனுடைய சலுகையும் இதுவரைக்கும் எதுவும் கிடைக்கல கிராமத்துல. ஏன்னா பாருங்க, திமுக காலத்துல கொடுக்கப்பட்ட கேஸ் எடுப்போ எந்த விதமான வரவும் எங்களுக்கு கிடையாது, எங்க கிராமத்துல கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அட்லீஸ்ட் இந்த அம்மா அறிவிச்சாங்கல்ல, ஆடு மாடு தரங்கிறாங்க, கிரைண்டர் தரங்கிறாங்க, அது கூட எங்க கிராமத்துக்கு கிடையாது. விளைநிலங்களை கையப்படுத்துறதுக்கு எந்த விதமான இதுவும் இல்ல அப்படிங்கிற மாதிரி விளைநிலை கையப்படுத்துற திட்டம் எதுவும் இல்ல அப்படின்னு அதே அரசு அதிகாரிகள் சொல்றாங்க. அது குறித்து உங்களுடைய கருத்து? எங்களுடைய கருத்தை தான் சொல்றேன். நாங்க அரசுடைய எதிர்பார்ப்பை எதையும் நினைச்சு நாங்க பிழைக்கல. நாங்க எல்லாரும் விவசாயி தான். நாங்க இந்த ஊரை விட்டு வெளியில எங்கேயுமே போய் பிழைக்கல. எல்லாரும் காலையில எழுந்திருச்சா காட்டுக்கு போறது, மாலையில வீட்டுக்கு வர்றது. இந்த சூழ்நிலையில நாங்க அனைவரும் விவசாயத்தையே நம்பி 100க்கு 100 மக்கள் நாங்க வாழ்றோம். அதனால எங்களுடைய நிலத்தை நாங்க அரசுக்கு தொழில் பூங்கா செய்யறதுக்கு தரதுக்கு விருப்பம் இல்லை. எங்களுடைய நிலத்தை எங்களுக்கு விட்டுட்டு தொழில் பூங்கா நடத்த வேணாம் நாங்க மறுக்கல. அரசுக்கு சொந்தமான இடம் இருக்குது, அரசு புறம்போக்கு இருக்கு, எங்க இருக்குது, இல்ல விளைச்சல் தரிசு நிலங்கள் இருக்குது, அதை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு மறுப்பு கிடையாது. அதை பத்தி நாங்க எந்த ஆய்வும் சொல்லல. எங்களுடைய விளைநிலமான எங்க பகுதி மக்களுக்கு எங்களுக்கு பழையூர், நல்லப்படையான்பட்டி, ராவசாப்பட்டி, வத்தனாக்கோட்டை, காரடி வயல், தெம்மாவூர், இந்த பகுதிக்கு உட்பட்ட விளைநிலையமான முக்கியமான எங்களுடைய வாழ்வாதாரமே அதுல இருக்குது. அதனால இந்த இடத்தை எடுக்கக்கூடாதுன்றத மிக வன்மையாகவும் வருத்தமாகவும் தெரிவிச்சுக்கிறோம். அதாவது முன்னாள் முதல்வர் சொல்லியிருக்காரு, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கு ஏழைகளை கொள்வதில் இவர்களுக்கு என்ன மகிழ்ச்சி என்று தெரியவில்லை. கண்டிப்பாக விக்ரம், விவசாயிகள் விளைநிலங்களை விட்டுவிட்டு மாற்று இடத்தில், அதாவது அரசு புறம்போக்கு நிலம் எவ்வளவு ஏக்கர் உள்ளது, அதில் தொழில் பூங்காவை அமைக்க வேண்டும் என்பது விவசாயிகளின் கருத்தாக உள்ளது. தொடர்ந்து பேசலாம் சுந்தர். உண்மையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்படுகின்றன. இதற்கு இந்த பிரச்சனை பற்றி பேசுவதற்காக தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தை சார்ந்த திரு நல்லசாமி நம்மோடு தொலைபேசியில் இணைகிறார். வணக்கம் திரு நல்லசாமி, நீங்க சொல்லுங்க, இந்த பிரச்சனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? விவசாய நிலம் உண்மையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறதா? விவசாய நிலங்கள் கையகப்படுத்தக்கூடாது. இந்திய நாடு ஒரு விவசாய நாடு. விவசாய விளைபொருட்களை ஏற்றுமதி செய்து அதன் மூலம் அந்நிய செலாவணி ஈட்டுவதுதான் இயற்கை நீதி. இந்த இயற்கை நீதிக்கு மாறாக அரசு செயல்படுவது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. இப்ப நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி தான் அதிகமா உணவு பட்டங்களை இறக்குமதி பண்ணிட்டு இருக்கிறோம். இது ஒரு தேசிய அவமானம். இதை முதல்ல அரசு உணரணும். ரெண்டாவது, ஒரு தொழிற்சாலை அந்த பகுதியே பாழ்பட்டு போகுது. இப்ப எப்படிப்பட்ட தொழிற்சாலை நம்ம நாட்டுல தொடங்குறாங்கன்னா, வெளிநாடுகள்ல மேலை நாடுகள்ல தடை செய்யப்பட்ட தொழில்கள் தான் இங்க முன்னுரிமை கொடுத்து சிவப்பு கம்பளை விரிச்சு தொடங்குறாங்க. குறிப்பா அந்த தோல் தொழிற்சாலையெல்லாம் இருக்குல்லுங்க, வேலூர், திண்டுக்கல், ஈரோடு போன்ற பகுதியில எல்லாம் அது குரோமி அதிகமா வெளியிடுது. அது அந்த பகுதியவே நாசப்படுத்துது. இதனுடைய விளைவு நிலம் போச்சு, நீர் போச்சு, உடல் நலம் போச்சு, காற்று போச்சு, சுற்றுப்புற சூழல் போச்சு. இந்த பகுதியில பாத்தீங்கன்னா மருத்துவமனைகள்ல பாத்தீங்கன்னா புற்றுநோய் நோயாளிகள் தான் அதிகமா இருக்காங்க. ஆக முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தோல் தொழிற்சாலைக்கு ஆவரம் பட்டையை போட்டுதான் அவங்க 18ஆங்க. இப்ப எல்லாம் ரசாயன பண்டை வந்தாச்சு. இது அந்த காலத்துல
விவசாயத்துக்கு அந்த தண்ணி ஓசதா இருந்தது. இன்று முற்றிலும் குணநலம் கெடுக்கக்கூடியது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி யாரு காசு கொடுத்து தண்ணி வாங்கி குடிக்கிறது? இன்னைக்கு தமிழ்நாடு அரசு பேருந்து நிலையங்கள்ல 10 ரூபாய்க்கு ஒரு லிட்டர் தண்ணி விற்கிறாங்க. மத்திய அரசு 15 ரூபாய்க்கு ரயில் நிலையங்கள்ல விற்கிறாங்க. வெளிநாட்டு நிறுவனங்கள் 25 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இன்னைக்கு தண்ணீர் வியாபாரம் தான் பெரிய வியாபாரம். ஆக இந்த ஏற்றுமதியின் பொருட்டு சாய சலவை ஆலைகள், தோல் ஆலைகள், ரசாயன தொழிற்சாலைகள் இவைகளை எல்லாம் இழுத்து மூடணும். ஆக இந்தியா உலகத்தினுடைய குப்பை தொட்டி அல்ல என்பதை இந்த அரசு உணர வேண்டும். இரண்டாவது இவ்வாறான தொழிற்சாலைகளை நம்முடைய நாட்டுக்குள்ள கொண்டு விடுறது கண்களை விட்டு சித்திரம் வாங்குற மாதிரி. இப்ப மேலை நாடுகள்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த உரிச்ச தோல், பச்சை தோலை கொண்டு இங்க பதப்படுத்தி நிலத்தை கெடுத்து, நீரை கெடுத்து, சுற்றுப்புற சூழலை கெடுத்து, உடல் நலத்தை கெடுத்து, அதை மதிப்பு கூட்டப்பட்டதாக மாற்றி ஏற்றுமதி செய்யறாங்க. இது தேவைதானா? இது கண்களை விட்டு சித்திரம் வரையக்கூடிய ஒன்று, சித்திரம் வாங்கக்கூடிய ஒன்றுதான வெளிய இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தியே ஆக வேண்டும். ஆக நம்முடைய மக்கள், நம்ம நாட்டு மக்கள் கடைசி காலத்துல எவரும் வாயில படுத்து நோயில சாகக்கூடாது. இன்னைக்கு அந்த நிலையை நோக்கி நாடு வேகமா போயிட்டு இருக்குது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஆட்சியாளர்கள் இது பற்றி சிந்திக்கணும். நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் விளையும் நன்மை என்ன, தீமை என்ன, இரண்டையும் எடை போட்டு விடை கண்டு நன்மை கூடுதலாக இருந்தால் தொலைநோக்கு பார்வையில் சிந்தித்து அனுமதிக்க வேண்டும். தீமை கூடுதலாக இருந்தால் உடனே கைவிட வேண்டும். ஆக வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போலப்படும். அந்த அடிப்படையில ஆட்சியாளர்கள் இருக்கணும், ஒரு தொலைநோக்கு பார்வையில சிந்திக்கணும். ஆக இந்த உலகம், இந்த நாடு நம்மோடு முடிவதல்ல, அடுத்த தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறை தொன்று தொட்டு இந்த மண்ணில் இருந்தாகணும். இதற்காக இப்படிப்பட்ட தொழில்களை தடை செய்ய வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம். ஆக நம்ம அழுக்கா இருக்கணும், மேலை நாட்டுக்காரன் போகணும், வெள்ளையா இருக்கணுங்கிறது என்ன நியாயம்? அவங்களுடைய பங்குக்கு அவங்களுடைய நாடு கொஞ்சம் கெடுத்தோம். உலகத்தினுடைய குப்பத்தொட்டியா நம்முடைய நாடு? இதுதான் வைக்கக்கூடிய கேள்வி. ஆக விவசாயிகளை பொறுத்தளவுல இப்படிப்பட்ட தொழில்களை இந்தியாவுக்குள் சிவப்பு கப்பலம் விரித்து விடுவது என்பது கண்டனத்துக்குரியது. நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நன்றி திரு நல்லசாமி. மீண்டும் தனபதி இணைகிறார். தனபதி, இப்ப இந்த தோல் தொழிற்சாலை வரப்போறதாக சொல்றாங்க புதுக்கோட்டையில, அந்த தொழிற்பூங்கால தோல் தொழிற்சாலைகளால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நிச்சயமாக இருக்கிறது. இப்ப திரு நல்லசாமி அண்ணன் சொன்னது போல முன்னொரு காலத்தில் தோல் தொழிற்சாலை என்பது இயற்கை பொருட்களை, ஆவாரம் பட்டை போன்ற இயற்கை பொருட்களை கொண்டு தோல் கழிவுகளை நீக்குவதற்கும் தோலை பதப்படுத்துவதற்கும் பயன்படுத்தி வந்தார்கள். ஆனால் இப்போது பல ரசாயன பொருட்கள் அந்த தோல் தொழிற்சாலைக்கு பயன்படுத்தப்படுகிறது. அதனுடைய கழிவு அந்த பகுதியில ஒரு பெரிய மாசை ஏற்படுத்துகிறது. அந்த நிலத்தடி நீரை மாசுபடுத்துகிறது. அந்த பகுதியுடைய காற்றை மாசுபடுத்தப்படுகிறது. அந்த பகுதியுடைய மண்ணை நிச்சயமாக கெடுத்து விடுகிறது. இது போன்ற ஒரு அவலமான சூழ்நிலை தோல் தொழிற்சாலைகளால் இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்ல வேண்டுமானால், திருச்சியிலிருந்து புதுக்கோட்டைக்கு பேருந்திலே வரும்போது குண்டூர் என்ற இடத்திற்கு அருகாமையில் அந்த பேருந்து வரும்போது தூங்கி கொண்டிருந்தால் கூட அதனுடைய நாற்றம், அதனுடைய அந்த கெட்ட காற்று உங்களை உசுப்பிவிடும். அது போன்ற ஒரு தூய்மை கேட்டான ஒரு தொழிற்சாலை தான் இந்த தொழிற்சாலை. இந்த தொழிற்சாலை வேலூர் மாவட்டத்திலே இருக்கிறது. அதே போல திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களில் இருக்கிறது. இந்த பகுதிகளெல்லாம் மண் வளமும் கெட்டு அந்த இயற்கை சூழலும் மாறி இருக்கிறது. அதுபோன்ற ஒரு தொழிற்சாலை ஒரு நல்ல வளமான மண் உள்ள பகுதியிலே கொண்டு வருவது அந்த மக்களுக்கும் அந்த மாவட்டத்திற்குமே ஒரு கேடாகத்தான் அமையும். நல்லசாமி அவர்கள் சொன்னதை போல நல்ல விளைநிலங்களை, அந்த நிலத்திலிருந்து விளைகின்ற பொருள்களை உற்பத்தி செய்து அதை ஏற்றுமதி செய்து அந்த அரசாங்கத்திற்கு தேவையான வருவாயை பெருக்கிக் கொள்ளலாம். அந்த கிராம மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதை விடுத்து சிப்காட் என்ற நிறுவனத்தால் அரசாங்கம் பல கோடி ரூபாய்களை முதலீடு செய்தால் கூட அந்த முதலீடு என்பது ஒரு சில தொழில் அதிபர்களுக்கு, சிறிய தொழிலதிபருக்கு அந்த நிலம் பிரித்து கொடுக்கப்படுகிறது. புதுக்கோட்டையில் சிப்காட் இருக்கிறது, சிட்கோ இருக்கிறது. அங்கே ஏக்கர் கணக்கில் 15 ஆண்டு 20 ஆண்டுகளுக்கு ஒரு குத்தகை அடிப்படையில் அந்த நிலங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அவர்கள் பல பேர் அந்த நிலத்தை சரியாக பயன்படுத்துகிறார்கள். சில பேர் அந்த நிலங்கள் தரிசாக இருக்கிறது. இப்ப புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கின்ற சிட்கோ, சிப்காட் 2 இடங்களிலும் பல தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கிறது. இதை திறப்பதற்கான நடவடிக்கை எடுத்தால் கூட புதுக்கோட்டை மாவட்டத்தில் நல்ல தொழில் வளம் பெறும். இன்னொரு கருத்து, புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு 100 ஏக்கர் 200 ஏக்கர் இடங்களை பல அரசாங்கத்தினுடைய தரிசு புறம்போக்கு நிலங்கள் இருக்கிறது. அந்த நிலங்களை கையகப்படுத்தி அந்தந்த பகுதிகளில் உற்பத்தியாகக்கூடிய பொருட்களை மதிப்பு கூட்டக்கூடிய ஒரு சிறிய தொழிற்சாலைகளை, பல தொழிற்சாலைகள் புதுக்கோட்டையில் விளையக்கூடிய நெல்லு புறா பிற மாவட்டங்களுக்கு சென்று அரிசி ஆலைகளிலே அரிசியாகி
பல இடங்களுக்கு செல்கிறது. குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய எல்லை பகுதியான காரைக்குடிக்கு அருகாமையில் இருக்கிற புதுவகில் பகுதியிலே நூற்றுக்கணக்கான மாடர்ன் ரைஸ் மில் இருக்கிறது. ஆனால் புதுக்கோட்டை நகரத்திலே பட்டுக்கோட்டை மாவட்டத்தினுடைய இதர பகுதிகளிலே ஒரு கிட்டத்தட்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 5-6 தொழில்கள் தான் இருக்கிறது. அதே போல புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிறைய முந்திரி கொட்டை சாகுபடியாகிறது. ஆனால் அதற்கு தேவையான தொழிற்சாலைகள் இங்கே இல்லை. அதே போல தைலமர காடுகள் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய வடப்பகுதியை பூராவும் அரசாங்கம் வனத்தோட்ட கழகத்திற்கு குத்தகைக்கு கொடுத்து அவர்கள் இந்த மண்ணை கெடுக்கக்கூடிய ஒரு தைல மரங்களை உற்பத்தி செய்கிறார்கள். அந்த தைல மரங்களை அரைத்து காகிதம் தயார் செய்யக்கூடிய ஒரு மூலப்பொருளாக மாற்றுவதற்கு தமிழ்நாடு பேப்பர் மில்லுக்கும் அது சேசாயி பேப்பர் மில்லுக்கும் அனுப்பப்படுகிறது. அதுபோன்ற ஒரு சிறிய தொழில்களை அந்தந்த பகுதியிலே உண்டாக்கினால் கூட அந்த பகுதியினுடைய மக்களுக்கும் சிறிய தொழில்களாகவும் அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதையெல்லாம் விடுத்து எங்கெங்கோ இருக்கின்ற பல நிறுவனங்களை ஒரு நல்லா விளைஞ்சிருக்கக்கூடிய நிலத்தில் கொண்டு வந்து அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோல தோல் தொழிற்சாலை என்பது நிச்சயமாக மண்ணையும் இந்த காற்றையும் அந்த நீரையும் நிச்சயமாக மாசுபடுத்தக்கூடிய தொழில் என்பது யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால இந்த தோல் தொழில் இந்த இடத்துல தோல் தொழில் தான் செய்ய போறாங்கிற எண்ணம் தான் எல்லா மக்களுக்கும் இருக்கு. இதுவரைக்கும் அரசாங்கம் இந்த இடத்துல இந்த மாதிரி தொழில் செய்ய போறோம், இதுக்காக வேண்டிய நிலம் எடுக்க போறோம் யாருமே சொல்லல. ஒரு விளைநிலத்தை ஒருத்தர் வாங்கும் போது விவசாயம் செய்வதற்கு தான் வாங்குறேன் அல்லது வீடு கட்டுவதற்கு வாங்குறேன்னு சொல்லுவாங்க. அரசாங்கத்திலேயே நிலத்தினுடைய மதிப்பீட்டிலேயே சொல்றாங்க, சதுரடி கணக்கு போட்டா அது வீடு கட்டுறதுக்கு மன இடம் சொல்றாங்க, ஏக்கர் கணக்கு போட்டா விவசாய இடம் சொல்றாங்க. ஆனா இந்த இடத்தை அரசாங்கம் எதற்காக கையகப்படுத்துகிறார்கள், எதற்காக வாங்குகிறார்கள், அந்த இடத்துக்கு என்ன விலை கொடுக்க போகிறார்கள் என்பது கூட யாருக்கும் தெரியாது. ஏதோ எதேச்சாதிகாரமாக விவசாயிகளுடைய நிலங்களை அவர்கள் கையின்ற விளை நிலங்களை பிடுங்குவது போல அரசாங்கம் செயல்படுகிறது. மத்திய அரசாங்கத்திலே ஏற்கனவே இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் நிலங்களை கையகப்படுத்தினால் அதனுடைய மதிப்பு கூட்டிய விலையிலிருந்து 4 மடங்கு விலை கொடுக்க வேண்டும். அந்த விவசாயிகள் 80% விவசாயிகள் அதற்கு 20% விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்தாலே அந்த நிலங்களை கையகப்படுத்தக்கூடாது என்றெல்லாம் சட்டம் இருக்கிறது. ஆனால் இப்போதைய அரசாங்கம் அந்த 20% விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்தால் போதும் என்ற சட்டத்தை 50% விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்தால் தான் நிச்சயமாக மாற்ற முடியும் என்று சொல்கிறார்கள். இது போன்ற ஒரு விவசாயிகளுக்கு பாதகமான, தொழிலதிபர்களுக்கு சாதகமான, இல்ல அரசாங்கத்தினுடைய நடைமுறைக்கு சாதகமான பல சட்டங்களை கொண்டு வந்து இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கின்ற விவசாயிகளுடைய நிலங்களை கையகப்படுத்துவது இந்த நாட்டை படுகொலிக்கு தள்ளும். இந்த நாட்டிலே வாழ்கின்ற 65% விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் நிச்சயமாக பாழடிக்கப்படுகிறது என்பதில் எந்த விதமான ஐயமில்லை. இந்த விவசாயம் தான் இன்று உலகத்திலேயே இந்த உலக மக்களுக்கே உணவு கொடுக்கக்கூடிய விவசாயிகள். இந்தியா போன்ற ஒரு விவசாய நாட்டிலே உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களை உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பகுதிகளுக்கும் அனுப்புவதற்கான வாய்ப்புகள் இங்கே இருக்கிறது. நம்முடைய சரியான சீதோஷ்ண நிலை இருக்கிறது, சரியான மண் வளம் இருக்கிறது, சரியான தொழில்நுட்பம் இருக்கிறது. இங்கே விளைவிப்பதற்கு பல்வேறு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வாய்ப்பை எல்லாம் இந்த விவசாயிகளுக்கு மறுத்து இந்த விவசாய நிலங்களை பிடுங்கி இங்கே தொழில் பூங்கா என்ற அமைப்பிலே விவசாயிகளுடைய நிலங்களை தொழிலதிபர்களுக்கு கொடுப்பதில் நியாயமில்லை. திரு தனபதி, தொழிலதிபர்களுக்கு கொடுப்பது நியாயம் இல்லைன்னு சொல்றீங்க. தொழில் பூங்காக்கள் வருவதன் மூலமாக பல்வேறு விவசாயிகளுடைய பிள்ளைகள் கூட அங்க வேலை பார்த்து வேலை வாய்ப்புக்கான மிகப்பெரிய அளவுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உருவாக்கப்படுமே திரு தனபதி? நிச்சயமாக அதுல கருத்து வேறுபாடு இல்ல. அதை சிறிய அளவுல ஒரு 50 ஏக்கர் 100 ஏக்கர் அளவிலே சிறிய தொழில்களை அந்தந்த கிராமங்களில் இருக்கின்ற அரசாங்கத்தினுடைய புறம்போக்கு நிலங்களில் அமைத்து அங்க இருக்கின்ற அந்தந்த பகுதியில் இருக்கின்ற அந்த விவசாய தொழிலாளர்களுக்கு அவர்கள் வேலை இல்லாத காலங்களிலே அங்கே வேலை செய்வதற்கோ அல்லது அவர்களுடைய குழந்தைகளுக்கு அங்கு நிரந்தரமாக வேலை கொடுப்பதற்கோ ஒரு வாய்ப்பை உருவாக்கினால் நிச்சயமாக நாங்கள் வரவேற்போம். தொழில் என்பது அவசியம்தான். ஒரு மனிதனுக்கு ஆடை என்பது அவசியம்தான். அவனுடைய விளைகின்ற பொருள்களை மதிப்பு கூட்ட வேண்டியது அவசியம்தான். ஆனால் அதை விடுத்து தேவையில்லாத பகுதியிலே தேவையில்லாத தொழில்களை நான் ஏற்கனவே சொல்லியதை போல ஒரு முந்திரி தொழிற்சாலை முந்திரி விளைகின்ற இடத்திலே தேவை, ஒரு மரக்கூழ் தொழிற்சாலை மரம் விளைகின்ற இடத்திலே தேவை, ஒரு அரிசி ஆலை அந்த நெல் விளைகின்ற பகுதியிலே தேவை. அதே போல பல பகுதியிலே பல தொழிற்சாலைகள் தேவை. அந்த பகுதிக்கு தேவையான தொழிற்சாலைகளை அந்தந்த பகுதியிலே உருவாக்கினால் அந்த பகுதியினுடைய மக்கள் அங்கே வேலை செய்து பிழைப்பதற்கும் அவர்களுடைய வாழ்க்கையிலே வளம் பெறுவதற்கும் வருமானம் ஈட்டுவதற்கும் வாய்ப்பாக அமையும். அதை விட்டுவிட்டு தொழில் பூங்காக்களை பல 2000 ஏக்கர் 3000 ஏக்கர் கையகப்படுத்தி
திரு தனபதி, மன்னிக்கவும், தோல் தொழிற்சாலைகள் என்பது மிகப்பெரிய அளவிலே அந்நிய செலாவணியை ஈட்டி தரக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கிறது. அதனால் மிகப்பெரிய அளவில் வேலை வாய்ப்புகள் பெருகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை நீங்கள் வேண்டாம் என்று சொல்கிறீர்களா திரு தனபதி? ஐயா, தங்க ஊசி என்பதற்காக யாருமே தொண்டையில் எடுத்து கொத்திக் கொள்வதில்லை. தோல் தொழிற்சாலை என்பது பெரிய அளவிலே மாசை ஏற்படுத்தி பெரிய அளவிலே மக்களுக்கு துயரத்தையும் பல்வேறு நோய்களையும் உண்டாக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை. அந்த தொழிற்சாலையை ஒரு எங்காவது தேவையில்லாத ஒரு ஒதுக்குப்புறமான மக்கள் வசிக்காத ஒரு இடத்திலே துவங்குவதிலே எந்த விதமான ஆட்சேபனையும் இருக்க முடியாது. ஆனால் இந்த பகுதி என்பது நல்ல மக்கள் நெருக்கமாக வாழக்கூடிய பகுதி, நல்ல விவசாயம் செய்யக்கூடிய பகுதி. அந்த பகுதியிலே இது போன்ற ஒரு தொழிற்சாலை வருவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தோல் தொழிற்சாலை பல்வேறு இடர்பாடுகளை கொடுக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை. நல்ல வருமானம் வரும் என்பதற்காக எந்த விதமான மக்களுக்கு சிரமம் இல்லாமல் பாதுகாக்க வேண்டியதுதான் அரசாங்கம். அவர்களுக்கு சிரமப்படுத்தி அவர்களுக்கு தொல்லை கொடுத்து அவர்களுக்கு பல்வேறு வியாதியை உண்டாக்கக்கூடிய தொழிற்சாலை இந்த மக்களுக்கு தேவையே இல்லை. அதன் மூலமாக கிடைக்கின்ற பணம் இந்த மக்களுக்கு நிச்சயமாக வேண்டவே வேண்டாம். அவர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னதை போல தங்க ஊசி என்பதற்காக யாரும் தொண்டையிலே குத்திக் கொள்ள மாட்டார்கள். அது முட்டாள்தனமான ஒரு செயலாகத்தான் நான் கருதுகிறேன். தொடர்ந்து பேசலாம் திரு தனபதி. அதாவது குறிவைக்கப்படுகிறதா விளைநிலங்கள், தங்க ஊசி என்பதற்காக யாரும் கண்ணை குத்திக் கொள்ள மாட்டார்கள் என்று சொல்கிறார். தோல் தொழிற்சாலைகளை கூட மக்களுக்கு சிரமம் இல்லாத இடங்களில் வைத்துக் கொள்ளலாம், விளைநிலங்களை விட்டுவிடுங்கள் என்பதே விவசாயிகளுடைய தொடர்ச்சியான கோரிக்கையாக இருக்கிறது. புதுக்கோட்டையில் தொழில் பூங்காவிற்காக விளைநிலங்கள் குறிவைக்கப்படுகிறதா பேசிக் கொண்டிருக்கிறோம். உள்ளதொடர்படியில் சுந்தர், இப்ப புதுக்கோட்டை மாவட்டம் என்பது விவசாய ரீதியாக பார்க்கும்போது என்ன மாதிரியான மாவட்டம்? வறட்சி தாக்கிய மாவட்டமாக சொல்கிறார்கள். விவசாயம் புதுக்கோட்டையில் எப்படி இருக்கிறது சுந்தர்? அதாவது விக்ரம், புதுக்கோட்டை மாவட்டம் வந்து வானம் பார்த்த பூமியாகும். மழை பெய்தால் மட்டுமே இங்கு விவசாயம், நிலத்தடி நீரை வைத்து வந்துதான் விவசாயம். அதாவது காவேரி டெல்டா பகுதி வந்து அறந்தாங்கி ஆவுடையார் கோவில் விட்ட கடைமடை பகுதி தான் வந்து காவேரி டெல்டா பகுதி என்று கூறப்படுகிறது. அங்கு வந்து காவேரி நீர் நம்பி விவசாயம் செய்யப்படுகிறது. மற்ற பகுதிகளில் வந்து விவசாய நிலத்தடி நீரை நம்பி விவசாயம் செய்யப்படுகிறது. குறிப்பாக மாவட்டத்தில் வந்து மற்ற பகுதிகளை விட இந்த அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தொழில்பேட்டைக்காக தேர்ந்தெடுத்து ஐக்கிய அனுப்பப்பட்டுள்ள இடம் குன்னடார் கோவில் ஒன்றியமாக இருந்தாலும் சரி, கந்தர்கோட்டை ஒன்றியமாக இருந்தாலும் சரி, அது இரண்டுமே வந்து விவசாயிகள் தற்போது நல்லபடியாக வந்து விவசாயிகள் வந்து விவசாயம் செய்யக்கூடிய பகுதி என்று விவசாயிகள் வந்து கூறுறாங்க. இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக தமிழ்நாடு விவசாய சங்கத்தைச் சேர்ந்த வந்திருக்காரு. அவர்கிட்ட கேட்போம், அந்த விவசாய நிலங்களை வந்து கையகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன் வந்து நீங்க சொல்றீங்க? இந்த பகுதியில் வந்து விவசாயம் வந்து எப்படி இருக்கு? புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகா குன்னண்டார் கோவில் ஊராட்சிக்கு உள்பட்ட ரத்தனாக்கோட்டை ஊராட்சி, செம்மாவூர் ஊராட்சி, கொப்பம்பட்டி ஊராட்சி, மின்னாத்தூர் ராமடையாம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட குக்கிராமங்களில் இந்த பகுதியினுடைய விவசாயிகள் தன்னுடைய நிலத்தில் விவசாயம் செய்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். திடீரென்று இப்ப சமீபத்தில் ஒரு 2 மாத காலமாக இந்த குக்கிராம் இந்த 5 ஊராட்சிக்கு உட்பட்ட கிராம பொதுமக்கள் கண்ணுல வந்து தண்ணீர் வரக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி இருக்கின்றார்கள். இதை தொடர்ச்சியாக எப்ப நம்ம நிலம் போகும், நம்ம நிலம் பறி போயிருமா நிக்குமாங்கிறது அவங்களுக்கு ஒரு சந்தேகம். அப்படி ஒரு சந்தேகப்படும் பொழுது பல்வேறு கட்ட போராட்டங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திச்சிருக்கோம். மாவட்ட ஆட்சித்தலைவருடைய பதில் என்பது மற்ற விவசாய சங்க மாவட்ட பொறுப்பாளர்களோடு சென்று கேட்கின்ற போது முற்றிலும் விளையும் நிலங்களை நான் எடுக்க மாட்டேன் உத்தரவாதமா சொன்னார், வாய்மூல உத்தரவு. அதன் பிறகு அதுக்கு பிறகு வந்து தொழில்துறை அமைச்சர் தங்கமணி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் செங்கோடன் அவர்களும், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் சின்னத்துறை அவர்களுடைய பேட்டியோடு அங்கே சென்னையில் சென்று கேட்கும்போது தொழில்துறை அமைச்சர் தங்கமணி அவர்கள் விளை நிலங்களை எங்களுடைய அரசு எடுக்காது அப்படிங்கறது அந்த பேட்டி வந்திருக்கு. அந்த புக்கும் எங்கள்கிட்ட இருக்கு. அந்த அடிப்படையில் இந்த பகுதி விவசாயிகள் என்பது வேற எந்த ஆதாரமே கிடையாது. தன்னுடைய விவசாயத்தை நம்பி தன்னுடைய வாழ்க்கை நடத்துவது, தன்னுடைய குழந்தைகளுக்கு திருமணம் நடத்துவது அனைத்துமே அந்த விளையும் விவசாயத்தை நம்பிதான். மானம் பார்த்த பூமியாக இருந்தாலும் இந்த பகுதி கரும்பு, வாழை, தென்னை, கடலை, நெல் அனைத்து பயிர்களும் அங்கே அதிகமான விவசாயம் உள்ளது. ஆகவே இப்ப அரசு எடுக்கின்ற நோக்கம் என்னன்னு சொன்னா, இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் நீராதாரம் இங்க கொஞ்சம் கூட இருக்கு, மேல இருக்கு. மற்ற பகுதியெல்லாம் 600 அடிக்கு மேல போயிருச்சு. இந்த பகுதி ஒரு 250 அடியில இருக்கு. அப்படிங்கறதுனால அந்த விவசாயினுடைய வாழ்வாதாரத்தை
பறிக்கின்ற வகையில் இன்றைக்கு அரசு பூங்கா என்கின்றார்கள். ஆகவே பூங்கா என்பதை இதுவரைக்கும் இந்த தமிழ்நாடு அரசு வரக்கூடிய அதிகாரிகள் இன்ன தொழிற்சாலை தான் என்று சொல்வதற்கு யாராலுமே முடியல. அப்ப எந்த அளவுக்கு இந்த பகுதியினுடைய மக்கள் எந்த அளவுக்கு இருக்கிறார்கள், இவர்களை எப்படி நம்புவது அப்படிங்கறதா. எக்காரணத்தை முன்னிட்டும் இந்த பகுதியினுடைய விவசாயிகள் ஒரு துளி மண்ணளவு கூட விடமாட்டார்கள். அப்படி மீண்டும் அந்த அரசாங்கம் எடுத்தால் பல ஆயிரம் குடும்பங்கள் தற்கொலை செய்து கொள்வதை தவிர்த்து வேற வழி இல்லை. ஆகவே இந்த விளையும் நிலத்தை விட்டுவிட்டு அவர்கள் வாழ்வதற்கு வேற வழி இல்லை. அதையே அந்த பகுதியினுடைய தாய்மார்களும் விவசாயிகளும் கேட்ட போது நம்மளுடைய ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் அவர்கள், உங்களுக்கு ஏன் விவசாய நிலம், உங்களுக்கு அம்மா 20 கிலோ அரிசி கொடுக்கறாங்கல்ல, அந்த அரிசியை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு நீங்க நிலத்தை விட்டுட்டு வெளியேற வேண்டியதானே அப்படின்னு கேட்கிறார். அப்படின்னு சொன்னா நாம் வாக்களித்த மக்களுக்கு தலையில மண்ணள்ளி போடக்கூடிய, நம்மளுக்கே மண்ணள்ளி போடக்கூடிய ஒரு ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் என்பதை அவர் எந்த அளவுக்கு மக்கள் மீது ஒரு நம்பிக்கை வைத்திருக்கார் என்பதை முற்றிலும் கண்டிக்கத்தக்கக்கூடிய விஷயம். ஆகவே தொழில் பூங்கா என்பது ஆர்எஸ்பதி கார்டு நிறைய கிடக்கு, புறம்போக்கு நிறைய கிடக்கு. தொழிற்சாலை தொடங்குவதில் இந்த மக்களுக்கு எதிர்ப்பு இல்ல. இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு தேவை தொழிற்சாலை தொடங்க வேண்டும். அப்படி தொழிற்சாலை தொடங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த விளையும் நிலங்களை எடுக்கக்கூடாது. மாவட்ட ஆட்சியரும் தொழில்துறை அமைச்சர் தங்கமணி விவசாய நிலங்களை கையகப்படுத்த மாட்டோம் அப்படின்னு உறுதி கூறியிருக்காங்க. அப்படியே மறுபடியும் நீங்க ஏன் போராட்டத்தில் இப்ப தகவல் காலையில தகவல் நாளைக்கு ஒட்ட போறாங்க கலெக்டரேட்ல. நாளைக்கு 10ஆம் தேதி இந்த நிலங்களை கையகப்படுத்தி உறுதியாகி போச்சு கலெக்டரேட்ல ஒட்ட போறாங்க அப்படிங்கிற தகவல். அப்படி ஒட்டினாலும் இந்த பகுதியுடைய விவசாயிகளை திரட்டி அது எந்த கட்ட போராட்டமாக இருந்தாலும் இதை இந்த நிலத்தை விட்டு வெளியேறுவதற்கு வாய்ப்பில்லை. ஆகவே அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தற்கொலைதான் அந்த மண்ணில் நடக்கும் ஒழிஞ்சு இந்த நிலத்தை எடுப்பதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். அதற்கு பக்கபலமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியும் உறுதுணையாக இருந்து மக்களையும் பாதுகாக்க வேண்டும், இந்த பகுதியுடைய விளையும் நிலங்களையும் பாதுகாப்பதில் உறுதியாக இருப்போம் என சொல்லி ஒருபோதும் இந்த மண் நிலங்களை எடுப்பதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்பதுதான் உண்மை. அதாவது பாத்தீங்கன்னா விவசாயிகள் விவசாய நிலங்களை விடுத்து மற்ற பகுதியில் தொழில்பட்ட அமைப்புக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். விவசாய நிலங்களை ஒருபோதும் நாங்கள் விட்டுக் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை என்ற கருத்தை நிலவுகிறது இருக்கிறோம். சுந்தர், அப்படி ஏதாவது ஒரு விவசாயிடமிருந்து நிலம் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறதா, அப்படி பாதிக்கப்பட்ட விவசாயி யாராவது அங்க இருக்காங்களா, அவங்க கிட்ட கேளுங்க. அதாவது கையகப்படுத்தும் முயற்சியில முதல் கட்டமாக ஆய்வு பணியிலே விவசாயிகள் தடுத்து நிறுத்தியதால எந்த ஒரு விவசாய நிலமும் இதுவரை கையகப்படுத்தப்படவில்லை. ஆனால் முதல்கட்ட ஆய்வு பணி, அதாவது விளைநிலங்களை கையகப்படுத்துவதற்கான முதல்கட்ட ஆய்வு பணிகள் கடந்த 2 மாதத்திற்கு முன்பு அதிகாரிகளும் சிட்கோ அதிகாரிகளும் மேற்கொண்டனர். அப்போதே ஆர்டிஓவை சிறை வைத்ததை தொடர்ந்து தற்போது தற்காலிகமாக இந்த ஆய்வு பணிகளை மாவட்ட நிர்வாகம் நிறுத்தியுள்ளது. இந்த மாவட்ட நிர்வாக தரப்பில் நான் அணுகி கேட்டபோது, இது அரசு அதிகாரிடம் கேட்டபோது, இது அரசிற்கு 3 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அனுப்பப்பட்டுள்ளது. அரசு எந்த இடத்தில் தேர்வு செய்கிறதோ அந்த இடத்தில் கண்டிப்பாக தொழில் பூங்கா அமைக்கப்படும் என்ற கருத்தை அவங்க தெரிவித்தாங்க. இருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம் திரு சுந்தர். திரு தனபதி, இப்போ அரசு அதிகாரிகளும் சரி, மாவட்ட ஆட்சியரும் சரி, அமைச்சரும் சரி, விளைநிலங்களை அரசு கையகப்படுத்தாது என்ற உறுதியை விவசாயிகளிடம் கொடுத்திருக்கார்கள். மீண்டும் எதற்காக இந்த போராட்டம்? இதுவரைக்கும் வாய் வழியா தான் இந்த தகவல் பரவி கொண்டிருக்கிறது, ஒரு வதந்தியாகத்தான் இருக்கிறது. இதற்கு எதற்காக போராட்டம்? நிச்சயமாக இப்ப ஒரு அரசாங்கம் ஒரு 2500 ஏக்கரை ஒரு பகுதியில எடுக்கிறதுன்னு ஒரு முடிவு பண்ணி 3 இடங்களை தேர்வு செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் மூலமாக அந்த விவசாயிகளுக்கோ அல்லது அந்த பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கோ நிச்சயமாக தெரிந்திருக்கிறது. இந்த செய்தி அந்த அதிகாரிகள் நிலத்தை கையகப்படுத்துவதற்கு எத்தனிக்கும் போதே அதற்கு அந்த வருவாய்த்துறையினுடைய கிராம நிர்வாக அலுவலர் இருந்து தாசில்தார், ஆர்டிஓ, கலெக்டர் அனைவருக்கும் தெரிந்துதான் இந்த காரியத்தை செய்திருக்க வேண்டும். அந்த மக்களுக்கும் அந்த உள்ளூர் மக்களுக்கும் இது தெரியும். இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த எடுக்கிறதுல எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை, ஆனால் எங்களுடைய விவசாயம் செய்கின்ற நீர்ப்பாசனம் செய்து விவசாயத்தை இவ்வளவு கஷ்டப்பட்டு கடன்பட்டு விவசாயம் செய்கின்ற பகுதியை நீங்க கையகப்படுத்துறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. இது எல்லா பகுதியிலையும் 3 இடங்கள் பார்த்திருக்கான்னு சொல்றாங்க. 3 இடத்துலயுமே இதான் பிரச்சனை. 3 இடத்துலயும் விவசாயம் செய்கின்ற நல்ல நிலங்களை விடுத்து இதர நிலங்களை அரசாங்கம் செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா இது யாரும் சொல்ல போறது இல்லை.
ஒரு குறிப்பிட்ட இடத்துல இப்ப உதாரணமா இப்ப நீங்க பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த செம்மாவூர் பத்தனாவுக்கோட்டை பகுதியை சேர்ந்த அந்த பழையூர் என்பது சென் மையத்தில் உள்ள ஒரு கிராமம். இதை சுற்றி இருக்கக்கூடிய 2500 ஏக்கர் எடுக்கும்போது இதனுடைய சுற்றுவட்டார பகுதியுடைய மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து விடுவது உண்மை. இழந்து விடுவோம் என்ற நினைப்பதில் எந்த விதமான அவர்களுக்கு சந்தேகமும் இல்லை. ஆனால் இதை தெளிவுபடுத்த வேண்டியது அரசாங்கம், அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள். அந்த அதிகாரிகள் தொழில்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, வருவாய்த்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அல்லது உள்ளாட்சி அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த பகுதியுடைய மக்களுக்கு இன்னென்ன சர்வே நம்பரைத்தான் நாங்கள் இந்த இடத்திற்கு எடுக்க போகிறோம், இந்த பகுதியுடைய மக்களுக்கு அல்லது அவர்களுடைய கிணறுகளுக்கோ போர்வெல்லுக்கோ அவர்களுடைய விளை நிலங்களுக்கோ எந்த விதமான தீங்கையை நாங்க செய்ய மாட்டோம்னு உங்க எழுத்துப்பூர்வமா சொன்னாங்கன்னா இவங்க எந்த விதமான போராட்டம் நடத்த மாட்டாங்க. இந்த பிரச்சனை பெருசாகவே ஆகாது. ஆனா இவங்களுக்கு இந்த இடமெல்லாம் எடுக்க போறாங்க. இந்த பகுதி இப்ப திருச்சியில இருக்கோம்னா திருச்சியினுடைய பேருந்து நிலையத்திற்கு அருகாமையில் உள்ள கடையெல்லாம் இடிக்க போறாங்க. பேருந்து நிலையத்தின் விரிவாக்கத்துக்கு சொல்லும் போது நிச்சயமாக எடுத்துட்டாங்கன்னா அந்த பகுதி மக்கள் பாதிக்கப்படுவாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். இது மாதிரி ஒரு நிலைமை தான் இன்னைக்கு எல்லா 3 இடங்கள் தேர்வு செய்யப்பட்ட இடங்களிலும் இருக்கிறது. இந்த தேர்வு செய்யப்பட்ட இடங்களை ஒண்ணு சொல்லலாம், விவசாய சங்கங்கள் இந்த இடத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பகுதியினுடைய ஊராட்சி மன்ற தலைவர்கள் இருக்காங்க, அந்த பகுதியில் விவசாயிகள் இருக்காங்க, விவசாய சங்கங்கள் இருக்கு. இவங்க எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த காரணத்துக்காக இடம் தேவைப்படுது, இந்த இடத்துல நாங்க இந்த இடம் எடுக்க போறோம்னு சொல்லலாம். அது வரைக்கும் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நடைமுறையே எந்த அரசாங்கமும் எந்த அதிகாரிகளும் செய்யறதே கிடையாது. செஞ்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வரப்போறதே இல்லை. அதனால இப்ப நாங்க என்ன கேட்கிறோம்னா, இந்த விவசாய நிலங்களை எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் சம்பந்தப்பட்ட தொழில்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்கன்னா அதை எழுத்துப்பூர்வமா இவங்களுக்கு அது ஏற்கனவே அந்த வரையறை செய்யப்பட்ட நிலத்துல என்னென்ன புல எண்களில் இந்த விவசாய நிலங்கள் இருக்கிறது, அந்த புல எண்கள் நிச்சயமாக நாங்கள் விட்டு விடுகிறோம் என்று சொல்லிவிட்டால் இந்த விவசாயிகள் நிச்சயமாக அவர்களுக்கு எந்த கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது அரசு விளைநிலங்களை விடுத்து ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள் கையில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலங்களை மீட்டு இந்த தொழில் புரட்சியை செய்ய வேண்டும். தென் மாவட்டங்களுக்கு தொழில் புரட்சி என்பது மிகவும் முக்கியம். அது விளைநிலங்களில் செய்யப்படக்கூடாது என்பதே நம்முடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. அரங்கத்திலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட, திருச்சியிலிருந்து பகிர்ந்து கொண்ட திரு தனபதி அவர்களுக்கும், களத்திலிருந்து தகவலை பகிர்ந்து கொண்ட சுந்தர் அவர்களுக்கும், பங்கேற்ற விவசாயிகளுக்கும், பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நேயர்களாகிய உங்களுக்கும் உள்ளது உள்ளபடியின் சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இன்னும் ஒரு முக்கியமான பிரச்சனையில் நாளை உள்ளது உள்ளபடியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். தொடர்ந்து தந்தியுடன்